நமது தமிழ் மக்களுக்கு வணக்கம். இதற்கு முன்னால் நமது தமிழக பழமொழிகள் நிறைய பார்த்தோம். இப்பொழுது உலகளாவிய பழமொழிகள், ஒவ்வொரு நாடுகள் சம்பந்தமான பழமொழிகளை இப்போது பார்ப்போம். முதலில் அமெரிக்க பழமொழிகள். ஏழைகள் இதயத்தால் உபசரிக்கிறார்கள். இப்ப நான் படிக்கிறதெல்லாம் அமெரிக்க பழமொழிகள். ஏழைகள் இதயத்தால் உபசரிக்கிறார்கள். மனிதனின் கொடிய பகைவர்கள் பசியும் ஒன்று. அதிக பணம் அதிக பாவம். வெற்றி பெற்றவன் செய்வதெல்லாம் சரி. கோப்பையிலிருந்து வெளியே வந்ததும் மது உறக்க பேசுகிறது. ஈட்டியை தீட்டுவதை விட தானிய கதிர்களை தீட்டுவது மேலானது. எப்பேற்பட்ட முட்டாளும் பணம் சம்பாதிக்க முடியும், ஆனால் அதனை புத்திசாலிகள் மட்டுமே காப்பாற்றுகிறார்கள். எந்த மனிதனுக்கும் தன்னுடைய உரிமைகள் அனைத்திலும் உரிமை இல்லை. எந்த மனிதனுக்கும் தன்னுடைய உரிமைகள் அனைத்திலும் உரிமை இல்லை. நெருப்பை மறைத்து விடலாம், புகையை எப்படி மறைக்க முடியும்? ஏழைக்கு ஒருபோதும் வாக்கு கொடுக்காதே, பணக்காரனுக்கு ஒருபோதும் கடன்படாதே. சொந்த நாற்காலியில்தான் ஒருவன் சுகமாய் உட்கார முடியும். திருமணத்திற்கு முன்பாக 2 கண்களையும் திறந்து வைத்திரு. திருமணத்திற்கு பின் 2ஐயும் மூடிக்கொள். ஒடிந்த விசிறி போன்றவை பெண்களின் சொற்கள். ஒரு குழந்தைக்கு தாய் இருக்கும் இடம்தான் சொந்தம். பெண்ணின் தலைமுடியால் மிகப்பெரிய யானையும் கட்டிப்பிடிக்கலாம். அழகில்லாத மனைவிமார்களும் அறிவில்லாத வேலைக்காரிகளும் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள். எந்த ஊசியும் இரு பக்கமும் கூர்மையாக இராது, அறிவும் அப்படித்தான். மிகப்பெரிய அறிவாளிய. எந்த ஊசியும் இரு பக்கமும் கூர்மையாக இராது, அறிவும் அப்படித்தான். அரசர்களும் அழகிகளும் எவ்வளவு குறைவாக பேசுகிறார்களோ அவ்வளவு செய்திகள் அதிகமாகும். அரசர்களும் அழகிகளும் எவ்வளவு குறைவாக பேசுகிறார்களோ அவ்வளவு செய்திகள் அதிகமாகும். உலர்ந்து விட்ட காற்றில் பனி இராது, வயதான காலத்தில் அன்பு இராது. காதலுக்கும் தொழுநோய்க்கும் தப்பியவரை சிலர். காதலுக்கும் தொழுநோய்க்கும் தப்பியவர் சிலரை. ஒரு காலத்துல தொழுநோய் அதிகமா இருந்துச்சு. ஏழைகள் ஜோதிடன் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள். பணக்காரர்கள் மருத்துவர் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள். நேசமுள்ள மனிதர்களிடத்தில் உப்பு தண்ணீர் கூட இனிப்பாக இருக்கும். நேசமுள்ள மனிதர்களிடத்தில் உப்பு தண்ணீர் கூட இனிப்பாக இருக்கும். கையிலே ரொக்க பணம் இருந்தால் கழுதையை கூட வீட்டில் வாங்கி நிறுத்தலாம். பணத்தை காட்டினால் குருடர்களும் கண்களை திறந்து விடுவார்கள். சாட்டையை இழந்து விட்டால் அதில் தங்கப்பிடி இருந்தது என்பார்கள் பொய்யர்கள். வானத்திற்கு சிகரம் சூரியன், வீட்டிற்கு சிகரம் குழந்தை. இள வயதில் ஊசி திருடி பழகி வந்தால் பிற்காலத்தில் பணத்தையும் திருடுவான். மனிதர்களை விட மரங்கள் நேராய் நிமிர்ந்து வளர்கின்றன. உழைப்பவனுக்கு வெகுமதி, விதைப்பவனுக்கு அறுவடை. உழைப்பவனுக்கு வெகுமதி, விதைப்பவனுக்கு அறுவடை. பணம் தேடு போன பின்பு காவல் நாயைத்தான் அடிக்க முடியும். நாட்டின் அடியில் மனிதர்கள் நசுக்கிக் கொள்ளப்படுகிறார்கள். நாட்டின் அடியில் மனிதர்கள் நசுக்கிக் கொள்ளப்படுகிறார்கள். இத்தாலிய பழமொழிகள் பார்ப்போம். ஓனாயும் பசியும் தீர வேண்டும், ஆடும் உயிரோடு இருக்க வேண்டும், அந்த முறையில் உன் காரியங்களை செய். ஓனாயும் பசியும் தீர வேண்டும், ஆடும் உயிரோடு இருக்க வேண்டும், அந்த முறையில் உன் காரியங்களை செய். காதல் கொண்டவர்களின் கோபம் சிலந்தி வலையை போன்றது.
மனசாட்சி 1000 சாட்சியங்களுக்கு சமம். புத்திசாலி கடனுக்கு வாங்கி ரொக்கத்துக்கு விற்பார். சத்தியத்தை வளைக்கலாம், குறிக்க முடியாது. செத்து போன மனைவின் துக்கம் வாயிற்கதவுடன் சரி. ஒரு நல்ல புத்தகம் நல்ல நண்பன். உழைக்கிறவனுக்கு ஒரு பிசாசு ஆசை காட்டுகிறது. சோம்பேறிக்கு 1000 பிசாசுகள் ஆசை காட்டுகின்றன. குதிரையை இழப்பதை விட சேனத்தை இழப்பது மேல். நோயாளியின் அறை பிரார்த்தனை கூடம். கீழ்ப்படிய முடியாதவன் தலைமை தாங்க முடியாது. கீழ்ப்படிய முடியாதவன் தலைமை தாங்க முடியாது. உலகத்தை விட்டு வெளியே வருவதற்கு பல வழிகள் உள்ளன. உலகத்தை விட்டு வெளியேறுவதற்கு பல வழிகள் உள்ளன. ஆனால் இந்த உலகத்திற்கு உள்ளே வருவதற்கு ஒரே வழிதான். ஒவ்வொரு தனித்தனி பழமொழிகளுக்கும் அவங்களோட உண்மையான விளக்கம் தெளிவாக. அனாதையின் கண்ணீர் ஆண்டவரிடம் செல்கிறது. வயதான கன்னி பெண்ணை விட இளமையான விதவையை மேலாகும். இந்த உலகம் அற்ப மூளைகளால் தான் ஆளப்படுகிறது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகம் அற்ப மூளைகளால் தான் ஆளப்படுகிறது. 100 ஆண்டு கவலை, அதாவது 100 ஆண்டு கவலை ஒரு காசு கண்ணம் கூட இருக்காது. கயிறு சும்மா கிடக்கிறது என்றால் யூதன் தன்னை கூட்டிலிட சம்மதித்து விடுவார். கயிறு சும்மா கிடக்கிறது என்றால் யூதன் தன்னை தூக்கிலிட சம்மதித்து விடுவார். திராட்சை தோட்டத்திற்கு தேவை உழைக்கும் கரங்கள், பிரார்த்தனை அன்று. எல்லாத்துக்கும் திராட்சை தோட்டத்திற்கு தேவை உழைக்கும் கரங்கள், பிரார்த்தனை அன்று. அபாயமின்றி அபாயத்தை தாண்ட முடியாது. மருத்துவரிடத்திலும் வழக்கறிஞரிடத்திலும் உண்மையை மறைக்காதீர்கள். போரின் தொடக்கம் நரகத்தை அவிழ்த்து விட்டது போன்றதாகும். போரின் தொடக்கம் நரகத்தை அவிழ்த்து விட்டது போன்றதாகும். கம்பளத்திற்காக நாட்டை கொள்ளாதீர்கள். 2 வழுக்கை தலைவர்கள் ஏன் ஒரு சீட்டுக்கு சண்டையிட வேண்டும்? வாய் கொடுத்த உறுதிமொழியை இதயம் விரைவில் மறந்து விடுகிறது. வாய் கொடுத்த உறுதிமொழியை இதயம் விரைவில் மறந்து விடுகிறது. ஒரே சமயத்தில் பெண்ணுக்கு 77 எண்ணங்கள் உண்டாகின்றன. திருமணமாகாதவன் தண்ணீர் இல்லாத வாத்து போன்றவன். மக்களோடு சமாதானத்தோடு வாழ், உன் பாவங்களோடு சண்டை செய். மக்களோடு சமாதானத்தோடு வாழ், உன் பாவங்களோடு சண்டை செய். இறைவனை எவரும் ஒப்பந்தம் செய்யவில்லை. இறைவனை எவரும் ஒப்பந்தம் செய்யவில்லை. நான் உறக்க புகழ்ந்து பேசுவேன், மெதுவாக இருந்து பேசுவேன். புகழ்ந்து பேசுகிற உறக்க பேசுவேன், இருந்து பேசுகிற மெதுவாக பேசுவேன். நான் உறக்க புகழ்ந்து பேசுவேன், மெதுவாக இருந்து பேசுவேன். பெண்ணின் இதயம் இருந்த காடு. அவசரப்படுவது ஈக்களை அடிக்க விடுவது. அவசரப்படுவது ஈக்களை அடிக்க விடுவது. பெரிய காரியங்களுக்கு உருவாக. ஆட்டம் ஆடுவது கரடி, அதற்கான சன்மானம் பெறுவது வேறு ஆகும். இறைவன் எல்லாவற்றையும் எல்லோருக்குமாகத்தான் கொடுத்துள்ளார். தனிப்பட்ட சிலருக்கு மட்டுமே அல்ல. இறைவன் எல்லாவற்றையும் எல்லோருக்குமாகத்தான் கொடுத்துள்ளார். தனிப்பட்ட சிலருக்கு மட்டுமே அல்ல. கோபம், பழிவாங்கும் உணர்ச்சி இவற்றை மறந்து கொண்டால் கொடுமைதான் பிள்ளையாக பிறக்கும். கோபம், பழிவாங்கும் உணர்ச்சி இவற்றினை மறந்து கொண்டால் கொடுமைதான் பிள்ளையாக பிறக்கும். நிரந்தரமான அமைதி என்பது சண்டை ஆரம்பமாகும் வரை கிடைத்துள்ளார். நிரந்தரமான அமைதி என்பது சண்டை ஆரம்பமாகும் வரை கிடைத்துள்ளார். நம்பிக்கை குதிரைகள் விரைந்து செல்லும், அனுபவ கலைகள் மெதுவாகத்தான் செல்லும். பசிக்கும் போது யூதன் பாடுகிறார், விவசாயி மனைவியை அடிக்கிறார். இறைவன் விரும்பும் போது நீரும் நெருப்பும் பற்றி எரியும்.
ரஷ்ய பழமொழி. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த கலாச்சார பழமொழி வந்து அதாவது அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட வாழ்க்கை முறையை அந்த பழமொழியில வெளிப்படும். இறைவன் விரும்பும் போது நீரும் நெருப்பும் பற்றி எரியும். விருந்தாளி அதிகாலையில் இருந்தால் இரவில் அவன் நம்முடன் தங்க விரும்புகிறான் என்று பொருள். புறாவுக்கு அஞ்சும் மனிதன் திணை கிடைக்க மாட்டான். இதெல்லாம் ரஷ்ய பழமொழி. அடுத்து போலந்து பழமொழி. வியாதியை கொன்றாலும் நோயை கொன்றாலும் மருத்துவனுக்கு கட்டணம் உண்டு. வியாதியை கொன்றாலும் நோயை கொன்றாலும் மருத்துவனுக்கு கட்டணம் உண்டு. ஊதாரி வெற்றிய செலவு சொல்லுவாங்க. ஊதாரி வருங்கால பிச்சைக்காரன், கஞ்சன் என்றுமே பிச்சைக்காரன். போப்பாண்டவர் உள்ள இடம்தான் பிரம்மபுரி. முதலாளிக்கு ஜலதோஷம் என்றால் வேலைக்காரர்கள் அனைவரும் துன்புவார்கள். பெண்ணின் காது வழியாகவும் ஆணின் கண் வழியாகவும் காதல் முதலில் நுழைகிறது. பெண்ணின் காது வழியாகவும் ஆணின் கண் வழியாகவும் காதல் முதலில் நுழைகிறது. நியாயத்தை கடைபிடிப்பவன் பொறாமையின் மத்தியிலும் மேலாக விளங்குவான். நியாயத்தை கடைபிடிப்பவன் பொறாமையின் மத்தியிலும் மேலாக விளங்குவான். மீன் சுவையாக இருக்க வேண்டும் என்றால் அது தண்ணீரிலும் வெண்ணையிலும் மதுவிலும் முன்முறை நீச்சல் அடிக்கிறது. ஒரு ஆந்தை வெளியே வந்துவிட்டால் மற்றவை பின்தொடரும். பசி உள்ளவனின் புன்னகை போலியானது. ஒவ்வொரு ஆதாமுக்கும் ஒரு ஏவாள் பிறந்திருப்பார். கைமண் ஒரு இலையுறுத்தாளர். மாற்றான் தாயானவள் ஒரு மாரிக்காலம். கைமண் ஒரு இலையுறுத்தாளர். மாற்றான் தாயானவள் ஒரு மாரிக்காலம். முட்கள் இல்லாவிட்டால் கடிகாரம் பயனற்றது. காதை நம்புவதை காட்டிலும் கண்களை நம்புவது மேலாகும். காதை நம்புவதை காட்டிலும் கண்களை நம்புவது மேலாகும். பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் ஒருவர் கழுதையாகி விட வேண்டும். பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் ஒருவர் கழுதையாகி விட வேண்டும். நீங்கள் ஏழையாக இருந்தால் உங்கள் சகோதரனும் உங்களை வெறுப்பார். பொய் சொல்லும் மனிதன் உலகத்தை சுற்றி போக முடியும், ஆனால் திரும்பி வர முடியாது. பொய் சொல்லும் மனிதன் உலகத்தை சுற்றி போக முடியும், ஆனால் திரும்பி வர முடியாது. பெரிய மரம் சாய்ந்ததும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிளையை வெட்டி செல்வார்கள். பெரிய மரம் சாய்ந்ததும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிளையை வெட்டி செல்வார்கள். இதுதான் நடக்கும். இதெல்லாம் எந்த காலத்துக்கும் ஜப்பான் பழமொழி. காதலின் கண்களுக்கு அம்மை தழும்புகளும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும். காதலின் கண்களுக்கு அம்மை தழும்புகளும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும். மாமியாருக்கு மரியாதை காட்டினால் தினமும் 3 முறை வந்து சரிப்படை செய்வார். மாமியாருக்கு மரியாதை காட்டினால் தினமும் 3 முறை வந்து சரிப்படை செய்வார். நாக்குதான் பெண்ணுக்கு வாழ், அது எப்போதும் துருப்பிடிப்பதில்லை. நாக்குதான் பெண்ணுக்கு வாழ், வாழ்ன கத்தி, அது எப்போதும் துருப்பிடிப்பதில்லை. அறிவும் ஒழுக்கமும் வண்டியும் 2 சக்கரங்களும் நாளும். அறிவும் ஒழுக்கமும் வண்டியும் 2 சக்கரங்களும் நாளும். புண்ணும் கட்டியும் எங்கு வேண்டுமானாலும் தோன்றும். பறவைகளுக்கு பயந்து விதைக்காமல் இருக்க வேண்டாம். பணம் சேமிப்பது என்பது ஊசியால் குறிக்கொள்வது போல். பணம் சேமிப்பது என்பது ஊசியால் குறிக்கொள்வது போல. பணம் சேமிப்பது என்பது ரொம்ப சிறிய சேமிப்பது. தீய மனைவியானவள் 60 வருடமாக தீங்கு போகும் பயிருக்கு சமமானவர். தீய மனைவியானவர் 60 வருடமாக தீங்கு போகும் பயிருக்கு சமமானவர்.
உப்பு விற்றால் மழை பெய்கிறது, மாவு விற்றால் காற்றடிக்கிறது. ஒரு சிறிய மெழுகுவர்த்தி கூட தன்னால் இயன்ற தூரம் வரை ஒளி வீசுகிறது. உங்களது ஒரே ஒரு நல்ல செயல் கூட ஒளி வீசி பிரகாசிக்கும். மேற்கே பார்த்துக் கொண்டிருந்தால் சூரிய உதயத்தை காணவே முடியாது. மேற்கே பார்த்துக் கொண்டிருந்தால் சூரிய உதயத்தை காணவே முடியாது. திறமையுள்ள நீச்சல்காரர்கள் தண்ணீரிலேயே இறப்பார்கள். திறமையுடன் குதிரை சவாரி செய்பவர்கள் வேட்டையிலேயே மடிவார்கள். மனம் செய்து கொண்ட பெண்கள் எல்லாம் மனைவிகள் அல்ல. நாயாக இருந்தாலும் பெரிய வீட்டு நாயாக இருந்தாலும் பெரிய வீட்டு நாயாக இருக்க வேண்டும். நாயாக இருந்தாலும் பெரிய வீட்டு நாயாக இருக்க வேண்டும். பணம் இல்லாதவன் பாய்கள் இல்லாத கப்பல் தான். பணம் இல்லாதவன் பாய்கள் இல்லாத கப்பல் போகலாம். 10 மனிதர்கள் 10 விதமான நிறம் கொண்டார்கள். தங்கத்தின் மொழியில் மூடனும் அறிவாளியாக தோன்றுவான். தங்கத்தின் மொழியில் மூடனும் அறிவாளியாக தோன்றுவான். 8 மனிதர்கள் உள்ள கிராமத்தில் ஒரு தேசபக்தர் இருப்பார். அதாவது 8 மனிதர்கள் உள்ள கிராமத்தில் ஒரு தேசபக்தர் இருக்கும். ஜப்பான் பகுதியில் ஜெர்மனிய பகுதியில், அதாவது ஜெர்மனியில் உள்ள பகுதியில் கேவலங்களையும் மாத்திரைகளையும் ஒருபோது சுவைத்து பார்க்க வேண்டாம். கேவலங்களையும் மாத்திரைகளையும் ஒருபோது சுவைத்து பார்க்க வேண்டாம். நன்றாக உரையாட தெரிந்தவனுக்கு எல்லா இடங்களும் சொந்த இடம் போகிறது. நன்றாக உரையாட தெரிந்தவனுக்கு எல்லா இடங்களும் சொந்த இடம் போகிறது. நோயுற்ற மண்ணாய் இருப்பதை விட உடல் உறுதியுள்ள ஆரோக்கியமான விவசாயியாக இருத்தலை மேலாகும். நோயுற்ற மண்ணாய் இருப்பதை விட உடல் உறுதியுள்ள ஆரோக்கியமான விவசாயியாக இருத்தலை மேலாகும். இளமையில் சூதாடுபவர்கள் முதுமையில் பிச்சை எடுப்பார்கள். இளமையில் சூதாடுபவர்கள் முதுமையில் பிச்சை எடுப்பார்கள். அழகான பெண்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகளின் மூலம் திறக்கும். அழகான பெண்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் கூட திறக்கும். பணக்காரனாக விரும்புகிறவன் தன் மனசாட்சியை இரும்பு பெட்டியிலும் பூட்டி வைத்து விட வேண்டும். பணக்காரனாக விரும்புகிறவன் தன் மனசாட்சியை இரும்பு பெட்டியிலும் பூட்டி வைத்து விட வேண்டும். வேட்டையிலும் காதலிலும் ஒருவருக்கு தொடங்க தெரியும், ஆனால் எங்கே எப்போது முடிப்பது என்பது தெரியாது. வேட்டையிலும் காதலிலும் ஒருவருக்கு தொடங்க தெரியும், ஆனால் எங்கே எப்போது முடிப்பது என்பதுதான் தெரியாது. இதயம் சாவதை விட கண்கள் சாவது மேலாகும். ஒரு கோழை 10 பேர்களை கோழையாக்கி விடுகிறார். இறைவன் பாவங்களை மன்னிக்கிறார், இல்லை என்றால் சொர்க்கம் காலியாகிறது. இறைவன் பாவங்களை மன்னிக்கிறார், இல்லை என்றால் சொர்க்கம் காலியாகிறது. ரகசியத்தை கொஞ்சம் வெளியிட்டால் போதும், எல்லாம் வெளியே வந்துவிடும். முன் யோசனை உள்ளவன் முதுமையை ஊன்றிக்கொள்ள இளமையிலேயே ஒரு ஊன்றுகோல் தயாரித்துக் கொள்வான். முன் யோசனை உள்ளவன் முதுமையில் ஊன்றிக்கொள்ள இளமையிலேயே ஒரு ஊன்றுகோல் தயாரித்துக் கொள்வான். உன் அண்டை வீட்டானை நேசி, ஆனால் உன் வீட்டு வேலையை நீ எடுத்துள்ளார். காதல் வீட்டு எலி, திருமணம் காட்டுப்போது. காதல் வீட்டு எலி, திருமணம் காட்டுப்போது. கலாச்சாரம் கண்ணாடியில் தெரியும் பெண்ணையே ஒவ்வொருவரும் நேசிக்கிறார். கண்ணாடியில் தெரியும் பெண்ணையே ஒவ்வொருவரும் நேசிக்கிறார். ஒரு சேவல் 12 கோழிகளை அடக்கியாகும். பாவமும் தண்டனையும் ஒரே சங்கிலியில் கட்டப்பட்ட தீவினைகளாகும். பாவமும் தண்டனையும் ஒரே சங்கிலியில் கட்டப்பட்ட தீவினைகளாகும்.
எனக்கு உணவளித்தவனுடைய பாட்டை நான் பாடினேன். ஜெர்மனிய கலைஞர், அடுத்து ஆப்பிரிக்க கலைஞர். தங்கச் செருப்புடன் இந்த உலகின் கடைசி வரை செல்ல முடியும். தங்கச் செருப்புடன் இந்த உலகின் கடைசி வரை செல்ல முடியும். ஒரு யானையின் உதையை மற்றொரு யானை தான் தாங்க முடியும். ஒரு யானையின் உதையை மற்றொரு யானை தான் தாங்க முடியும். கத்தி சாணைக்கல்லை தின்கிறது. கத்தி சாணைக்கல்லை தின்கிறது. சாணைக்கல் கத்தியை தின்கிறது. சாணைக்கல்லாம் தெரியா? கிரைண்டிங் கத்தியை கிரைண்ட் பண்ற கிரைண்டிங் சாணைக்கல் சொல்றது. கத்தி சாணைக்கல்லை தின்கிறது. சாணைக்கல் கத்தியை தின்கிறது. திறமையான நீச்சல் காரணத்தால் 6 அடித்து கொண்டு செல்கிறது. திறமையான நீச்சல் காரணத்தால் 6 அடித்து கொண்டு செல்கிறது. கறி சாம்பலை பார்த்து சிரிக்கிறது. உங்களை நேசிப்பவன் கலைப்படைய செய்கிறான். உங்களை வெறுப்பவன் கொண்டு விடுகிறான். உங்களை நேசிப்பவன் கலைப்படைய செய்கிறான். உங்களை வெறுப்பவன் கொண்டு விடுகிறான். செல்வம் ஊடுபடி போன்றது. நிமிடத்தில் சிதறிவிட வாய்ப்பு. இதயம் ஒரு வெள்ளாடு மாதிரி, அதனை கட்டி போட வேண்டும். வெட்கப்பட்டுக் கொண்டே இருப்பவன் உலகை அனுபவிக்க முடியாது. வெட்கப்பட்டுக் கொண்டே இருப்பவன் உலகை அனுபவிக்க முடியாது. வீரனின் வியர்வை ரத்தம். பொய்கள் ஈக்களை போல் இறைகின்றன, ஆனால் சத்தியத்தில் சூரிய பிரகாசம் உண்டு. பொய்கள் ஈக்களை போல இறைகின்றன, ஆனால் சத்தியத்தில் சூரிய பிரகாசம் உண்டு. வயதானவர்களுக்கு அவர்கள் கேட்பதற்கு முன்னால் கொடுங்கள். வயதானவர்களுக்கு வயதாகி போனவர்கள் அவர்கள் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். அவர்கள் கேட்க வைக்கக்கூடாது. வயதானவர்களுக்கு அவர்கள் கேட்பதற்கு முன்னால் கொடுங்கள். ஒரு பொய் ஈட்டியை விட அதிகமான துன்பத்தை தர முடியும். ஒரு பொய் ஈட்டியை விட அதிகமான துன்பத்தை தர முடியும். போட்டிகள் பொறாமைப்படாது. உதட்டினால் மட்டும் செய்யப்படும் பிரார்த்தனை ஆகாது. உதட்டினால் மட்டும் செய்யப்படும் பிரார்த்தனை ஆகாது. தாயும் தந்தையும் செல்லாத பாதையில் நீ செல்லாதே. தாயும் தந்தையும் செல்லாத பாதையில் நீ செல்லாதே. உன்னால் முடிந்ததை எல்லாம் செய்துவிட்டு இறைவனிடம் உதவிக்க. உன்னால் முடிந்ததை எல்லாம் செய்துவிட்டு இறைவனிடம் உதவிக்க. ஆயுதம் உள்ளவனுக்கு போர் இல்லை. ஆயுதம் உள்ளவனுக்கு போர் இல்லை. வியர்வையை சிந்துங்கள், நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள். வியர்வையை சிந்துங்கள், நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள். மனைவியிடம் ஆலோசனை கேளுங்கள், ஆனால் அவன் சொல்வதற்கு மாறாக செய்யுங்கள். இங்கிலாந்து பழமொழிகள். அடுத்து இங்கிலாந்து பழமொழிகள். பிறர் மீது கருணை காட்டும் குணம் கடவுள் உங்களுக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய பரிசு. பிறர் மீது கருணை காட்டும் குணம் கடவுள் உங்களுக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய பரிசு. அறியாமை நாமவே ஏற்றுக்கொண்ட ஒரு துரதிர்ஷ்டம். அறியாமை நாமவே ஏற்றுக்கொண்ட ஒரு துரதிர்ஷ்டம். அறியாமையே இருக்கக்கூடாது. இறந்தவனுக்கு கடனெல்லாம் தீரும். சொர்க்கத்திற்கு செல்கிறவன் தன் இதயத்தை முன்னதாகவே அங்கு அனுப்பிட வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்கிறவன் தன் இதயத்தை முன்னதாகவே அங்கு அனுப்பிட வேண்டும். பக்தியோடு பிரார்த்தனை செய், ஆனால் சுத்தியலை பலமாய் அடி. பக்தியோடு பிரார்த்தனை செய், ஆனால் சுத்தியலை பலமாய் அடி. மதங்கள் எத்தனை இருந்தாலும் இறைவன் ஒன்றுதான், ஒழுக்கமும் ஒன்றுதான். மதங்கள் எத்தனை இருந்தாலும் இறைவன் ஒன்றுதான், ஒழுக்கமும் ஒன்றுதான். மற்றவர்களை கீழே தள்ளிவிட்டு நீ ஏரியில் ஏற முடியாது. மெழுகு கலைஞர்கள் வெயிலில் நடக்கக்கூடாது. ஆட்டுக்குட்டியுடன் படுத்து வானம்பாடியுடன் எழுந்து.
ஆட்டுக்குட்டியுடன் படுத்து வாழம்பாடியுடன் எழுது. சொல்றோம் இல்லையா, healthy to bed, healthy from bed. எல்லா காரியங்களையும் எளிதாக்கும் சாதனம் எது? சுறுசுறுப்பு தான். எல்லா காரியங்களும் எளிதாக்கும் சாதனம் சுறுசுறுப்பு. வாக்களிப்பது கடன்படுதல் போல, வாக்களிப்பது கடன்படுதல் போல. முட்டால் தேடிக்கொண்டே இருக்கட்டும், நீ கொஞ்சம் அனுபவி. ஒரு சிறு குறை நீண்ட கால சேவையை அளிக்கிறது. ஒரு சிறு குறை நீண்ட கால சேவையை அளிக்கிறது. சேவைன்னு சொல்றதுல ஒரு சிறு குறை நீண்ட கால சேவையை அளிக்கிறத, ஒரு சிறு குறை நீண்ட காலத்துக்கு ஒரு பொருள் நல்ல பொருள் வந்து குறைவாக கொடுக்கணும்னா நீண்ட காலத்துல பார்த்துட்டே இருக்கணும், அது சரிபடிக்கிட்டே இருக்கணும். சேவை இலை தூண்டிலை மறைக்கிறது. இலை தூண்டிலை மறைக்கிறது. நல்ல நடத்தையை இழந்தால் மீண்டும் அதை பெறுவது கடினம். நல்ல நடத்தையை இழந்தால் மீண்டும் அதை பெறுவது கடினம். சிரித்து சிரித்து பேசுபவனும் சண்டாளனாக இருக்கலாம். கவலைக்கு மிக பாதுகாப்பான மருந்து வேலை. ரொம்ப கவலையா இருக்கிறவங்க வேலையை பார்த்து கவலை. கவலைக்கு மிக பாதுகாப்பான மருந்து வேலை. ஒழுங்காக வாழ்ந்தவன் சிறந்த போராட்டம். ஒழுங்காக வாழ்ந்தவன் சிறந்த போராட்டம். எப்பொழுதும் பயந்து கொண்டிருப்பதை விட ஆபத்து ஒரு தடவையேனும் எதிர்கொள்வது மேலாகும். எப்பொழுதும் பயந்து கொண்டிருப்பதை விட ஆபத்தை ஒரு தடவையேனும் எதிர்கொள்வது மேலாகும். ஜாதி சமய வேறுபாடின்றி எல்லோரும் சந்திக்கும் இடம் சமாதிதான். காதலுக்கு பரிசு காதல் தான். தெய்வங்களுக்கு மிகவும் அன்பானவர்கள் இளமையிலேயே இறக்கிறார்கள். தெய்வங்களுக்கு மிகவும் அன்பானவர்கள் இளமையிலேயே இறக்கிறார்கள். பசித்தவனுக்கு சமாதானம் போட முடியாது. பசித்தவனுக்கு சமாதானம் போட முடியாது. ஏனெனில் பசி காதல் கிடையாது. விழித்துக் கொண்டே கனவு காண்பதற்கு பெயர்தான் நம்பிக்கை. விழித்துக் கொண்டே கனவு காண்பதற்கு பெயர்தான் நம்பிக்கை. அதிக ஓய்வு கூட மனிதனுக்கு மனவேதனையும் உடற்சோர்வையும் கொடுக்கும்.